Hello everybody. Good morning universe. ஸோ நாம் இந்த பதிவில் நியூ இயருக்கு விநாயகரப்பா பிள்ளையாரப்பா சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங், இந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் எடுத்துக்கணும், இந்த அட்வைஸை நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த கார்டை நான் பண்ணியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் நீங்கள் என்ன கார்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூச்சு ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் எடுத்துக்கிட்டு இதை பண்ணலாம். ஸோ ஒன்றில் இந்த ஸ்டிக்கு, இன்னொன்று உத்ராஷம், இன்னொன்று சோழி. எது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நிதானமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு சோழி எடுத்தவங்களுக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு பார்ப்போம். ரிலாக்ஸேஷன் இந்த இயர் உங்களுக்கு 2020 எனர்ஜெட்டிக் மூமெண்ட்டு, அக்செப்டன்ஸு, ஜாய். சூப்பருங்க. இது விநாயகர் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் என்னென்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லான மூமெண்ட்டு. அதே சமயம் அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸை அக்செப்ட் பண்ணிக்க. அந்த ஜாய் உனக்கு எந்த ரூபத்தில் வேணாலுமே வரலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட பிளெஸ்ஸிங். நம்ம இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பார்க்கல, இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பார்க்கவும் வேணாம். இன்றைக்கி நம்மளோட முக்கிய கடமை ப்ரெடிக்ஷனோ இல்லையோ நம்மளோட விஷஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னு வேண்டிக்கிறது தான். ஸோ விநாயகர் கொடுக்கக்கூடியது இந்த வருடம் உங்களுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ரிலாக்ஸேஷன், அப்புறம் அதோட உங்களுக்கு தகுந்த ஒரு ஓய்வும் கொடுப்பாரு. இது எல்லாமே அவரோட பிளெஸ்ஸிங். இது ப்ரெடிக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ப்ரெடிக்ஷன் கிடையாது. இல்லை நீங்கள் அட்வைஸாக கூட வச்சுக்கலாம். இந்த அக்செப்டன்ஸு வந்திருக்கு இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணு, எனர்ஜியாக இரு, ஜாய்ஃபுல்லாக இரு அப்படிங்கிறத இது அட்வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், பிளெஸ்ஸிங்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. இது எல்லாமே நீங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம், பிளெஸ்ஸிங்ஸாகவும் எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த ஸ்டிக்கு நினச்சவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிகினிங்ஸ், ஓகே. கல்டிவேஷன், ஓகே. எம்பவர்மெண்ட், டிவைன் சப்போர்ட். சூப்பருங்க. அதாவது இந்த 3 கார்டோட ஒரு பவர்ஃபுல்லான கார்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? பிளெஸ்ஸிங், டிவைன் சப்போர்ட். அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எப்போவுமே டிவைன் சப்போர்ட்டை தேடிக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சக்ராஸை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சக்ராஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா எப்போவுமே ஒரு போல்டு, உனக்குள்ளே இருக்கிற அந்த போல்டை ஆக்டிவேட் பண்ணுங்கிற மாதிரி பிளெஸ்ஸிங். இன்னொன்று பிளெஸ்ஸிங் என்ன சொல்கிறேன்னா, அந்த எம்பவர்மெண்ட் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அட்வைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ எப்போவுமே ஒரு ஆக்டிவேட்டோட ஒரு போல்டோட இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறாரு. ரெண்டாவது கல்டிவேஷன் அப்படிங்கிறது, இப்போ கல்டிவேஷன் இல்லையா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். பயங்கர கோல்டு. ஓகே, ஏற்கனவே அதனால தான் பாஸ் பண்ணேன். சரி, திருப்பி பாஸ் பண்ண வேணாம். இப்போ பாருங்க, கல்டிவேஷன் அப்படின்னா இந்த உழைப்பை, அதாவது இத்தனை வருடம் லாஸ்ட் இயர் நீ பண்ண உழைப்பெல்லாம் நீ அறுவடை செய்ய போகிற அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. பிகினிங்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இது என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டோட இந்த உனக்கு பிகினிங்
ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இந்த வருடம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். பாருங்கள் என்னென்ன அதிகாரம், போல்டு, உங்களுக்குள்ளே ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்ப நாட்கள்லே ஆக்டிவேஷன் பண்ணி தரப்போகிறேங்கிறாரு. டிவைன் சப்போர்ட் தானே கடைசியாக வந்துச்சு. கல்டிவேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு தர பிளெஸ்ஸிங் தான். நானே என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டேன், இந்த வீடியோ வந்து ப்ரெடிக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது, இது ஒரு அட்வைஸாகவும் பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி இருக்கணும்னு. அதுக்காக கரெக்டான கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா, கண்டிப்பாக டிவைன் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கான பணம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் லார்ட் கணேசா வந்து பதிவு பண்ணிக்கிறாரு. இதை நீங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். அட்வைஸாக எடுத்துக்கிட்டால் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆரம்ப நாட்களில் இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்தே டிவைன் சப்போர்ட்டை தேடு. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை உடனே பெற்றுக்கொள், உடனே கேட்டு வாங்கு, தாமதிக்காத அப்படின்னும் வச்சுக்கலாம். அப்புறம் எம்பவர்மெண்ட் அப்படின்னா, எப்போவுமே ஒரு அதிகாரமிக்க ஒரு விஷயத்துக்காக நீ உன்னோட நாளை எதிர்பார்த்துக்கிட்டு அதை சாகுபடி செய், முன்னேறுவதற்கான விஷயத்தை சாகுபடி செய், டிவைன் சப்போர்ட் அதுக்கு உனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது அட்வைஸ், அப்புறம் வந்து பிளெஸ்ஸிங்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த 2 கார்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேர்ட் ஒன் டெட்டர்மினேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஓகே, ஓப்பனஸ், கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ வந்து ஓப்பனஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ருத்ராட்சம் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதையுமே வந்து அந்த 4 கார்டு தனித்தனி கார்டு மீனிங் நான் சொல்கிறேன். இந்த 4 கார்டோட ஒட்டு மொத்தமாக விநாயகர் வந்து உங்களுக்கு பிள்ளையாரப்பா என்ன சொல்ல வராருன்னா, ஆன்மீகத்தில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ, அது வந்து உனக்கு கிடைக்கும் இந்த வருடம்னு பிளெஸ்ஸிங்காகவும் எடுத்துக்கலாம், அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். அதே நேரம் எதையுமே வந்து ஒரு முழு என்ன சொல்கிறது, ஒப்புதல்னு சொல்லுவாங்களே, முழுமையான ஆர்வம், மனம் உவந்து அந்த மாதிரி. அதே சமயம் வந்து கரெக்டான ஒரு கான்சேஷோட ஒர்க் பண்ணு. ஒரு எதையுமே வந்து இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு விஷயம் இழந்திருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வெளிப்படையான கட் அண்ட் ரைட்டாக எனக்கு இது வேணும், இது வேணாம் அப்படின்னு உங்களுக்கு பேச தெரியல, அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட அட்வைஸு, அவரோட பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டால் இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து லாக் பண்ண டோர், அம்பேண்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் கிடைக்க போகுது. ஒருவேளை இது ஆன்மீகத்தில் நீங்கள் அடுத்த நிலையை அடையிறது கூட இருக்கலாம். எதையுமே கவனத்தோடு ஒர்க் பண்ணக்கூடிய மனநிலையை கொடுக்க போகிறாரு. அப்புறம் வந்து கார்டோட நம்ம இதை நீ வந்து செயல்படு, எதை வெளிப்படையான பேசுகிறத, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸு, அப்புறம் வந்து கவனத்தோடு ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வருடம் அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இது அவருக்கு உங்களோட சொல்ல பகிர்ந்துக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பராக இருந்ததா? ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வருடம் உங்களோட ஆசைகள் நிறைவேறணும். உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, இன்னும் சொல்லப்போனால் பாதுகாப்பு, சேஃப்டி, உங்களோட உடல் ஆரோக்கியம், பண ஆரோக்கியம். பண ஆரோக்கியம்னா நல்லா ஆரோக்கியமான பணம், கை நிறைய பணம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறையா கிடைக்கணும். உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேற்றணும்னு நான் வாழ்த்துறேன். நான் இன்றைக்கி எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்போவுமே நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ண முடியாது, நம்ம அவங்கவுங்க வேலையில் இருப்போம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்காகவும் ஒரு ப்ரேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். உலகம் அமைதியாகவும் உலகம் அன்போடு இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் இடமில்லை. ஸோ உலகம் வந்து அமைதியாகவும் அன்போடவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னையோட நாளை நீங்கள் நல்ல ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.